சிறுத்தை கட்சி நிர்வாகி. இவங்க பாதிக்கப்பட்டவங்க. எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நாங்க நிக்கிறோம். கடந்த 6 மாத காலமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் ஐயா. என்னன்னு கேட்டா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாபுன்ற நபரு டீ கடையில பழக்கமான குப்புசாமின்ற கோரிமேடு பகுதியை சார்ந்த குப்புசாமி கிட்ட 4,35,000 பணம் கொடுத்து போலி ஆவணங்களை காட்டி இந்த பையனை ஆசை காட்டி மோசம் செஞ்சு பணத்தை ஏமாத்திட்டாரு. எல்லா ஆவணங்களையும் வச்சு முறைப்படி இந்த பாதிக்கப்பட்டவங்க கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்துல புகார் அளிச்சாங்க. அந்த புகார்ல இவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு டைம், வாரத்துக்கு 2 டைம்னு இவங்க 2.5 வருஷமா அலைஞ்ச பாடு முடிஞ்சு விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி அலுவலகத்துக்கு வந்து மாநில செயலாளர் காஜாம்பதியின் அவர்கள்ட்ட முறையிட்டாங்க. அதன் பேர்ல மாவட்ட அமைப்பாளர் நாங்களாம் சேர்ந்து 6 மாச காலமா கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்துக்கு நீதி கேட்டு போனோம். அந்த நிலையில எங்களையும் 2-3 தடவை அலக்கழிச்ச நிலையில கமிஷனர் ஐயா வந்து நாங்க முறையிட்டு மனு ஒன்று கொடுத்துருந்தோம். மாவட்ட ஆட்சியாளரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்துருந்தோம். ஏசியை பார்த்து நாங்க முறையிட்டோம். இந்த நிலையில அவங்க உயர் அதிகாரிங்க கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்துக்கு ஆர்டர் போட்டு அந்த மனு மீது விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. இந்த 2.5 வருஷத்துல ஒரு நாள் கூட பாதிப்பு ஏற்படுத்திய குற்றவாளி காவல் நிலையத்துக்கு வரவே இல்லை. நாங்க தான் போயிருக்கிறோம். இந்த நிலையில மேல் அதிகாரிட்ட சொன்னனால வர சொல்லி விசாரிச்சு நேற்று கூட்டிட்டு வந்துட்டாங்க கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்துக்கு. சுபாஷ் மரியாதைக்குரிய இன்ஸ்பெக்டர் அவரு கூட்டு வந்துட்டாரு. அந்த பாதிப்பு கூட்டு வந்து எல்லாம் விசாரிச்சது ஏற்கனவே 4-5 பேரை அந்த மாதிரி மோசடி பண்ணியிருக்காருன்னு இன்ஸ்பெக்டர் எங்கள்கிட்ட சொல்றாரு. இவன் ஒரு தேடப்படும் குற்றவாளியா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட எல்லாமே பார்த்து கரெக்டா இருக்குது. எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றதுக்கு ஆதார் கார்டு இவங்கள்ட்ட வாங்கி அங்க அடையாள மச்சங்களை அவங்கள்ட்ட எல்லாம் கணக்கு பார்த்து ரிமாண்ட் பண்ற நேரத்துல புதுசா 15 நிமிஷத்துல சுபாஷ் அவர் பேர் ஜெகநாதன் ஏற்கனவே டவுன் காவல் நிலையத்துல இருந்து பணிபுரிந்த மரியாதைக்குரிய ஜெகநாதன் அவர்கள் வந்தார். அப்ப நாங்க என்ன பண்றோம், நாங்க சார் இந்த மாதிரி ரிமாண்ட் பண்றதுக்கு ஆதார் கார்டுலாம் கேட்டாங்க. சார் ஏற்கனவே எல்லா ஃபைலை கொடுக்குறோம். அந்த ஃபைலை அவர் வாங்கி 2 நிமிஷம் தான் எங்கள்கிட்ட பேசினாரு. கிட்டத்தட்ட 60 நொடி தான் பேசினாரு. அந்த 60 நொடியில அந்த ஃபைலை அவர் பார்த்து தூக்கி இப்படி வீசிட்டாரு டேபிள்ல. இது பண விஷயம், இதுல வந்து நான் தலையிட முடியாது, இது வந்து ரிமாண்டும் பண்ண முடியாது சார், இன்ஸ்பெக்டர் சார் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாருன்னு நாங்க சொல்றோம். இவங்க பாதிப்பு ஏற்கனவே அதெல்லாம் முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைல் வேற, என் ஸ்டைலே வேற அப்படின்னு எங்க ஸ்டைல வேற. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களத்துல நின்று போராடக்கூடிய எங்கள்கிட்டய இந்த பாதிப்பை ஏற்படுத்துற மக்களுக்கு நீதி கேட்டு வந்த எங்கள்கிட்டய அலட்சியமா பதில் சொல்றாரு. வாட்ச்மேன் 2 வருஷமா அலைஞ்சதுல வேலையும் போச்சு, சும்மா தான் வீட்டுல இருக்கிறேன். என்ன பிரச்சனை? எங்க பையன் வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கான். போறப்ப டீ கடையில டீ குடிச்சிட்டு பழக்கத்துல என்கிட்ட நிலம் இருக்குப்பா, இது மாதிரி ஆள் இருந்தா சொல்லு பார்க்கலாம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப வைசியா காலேஜ் இருக்குங்கன்னு சரி நல்லா மெயினான இடமா சரி விசாரிக்கணும்னு சொன்னான். அப்புறம் 2 ஒருத்தர் சொன்னாங்க, ஏன்பா நீங்க வாங்க, நான் ஃபைனான்ஸ் பண்றேன், கொஞ்சம் ஹெல்ப் உதவி பண்றேன் இருந்தாங்க. சரி நம்பி சொன்னது யாருங்க? யார் சொன்னது? டீ கடைக்கார சொன்னாங்க. அதை வச்சு நாங்க கொஞ்சம் கடனை ஒன்றை வாங்கி வட்டிக்கு வாங்கி ஏற்பாடு பண்ணி பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ற நேரத்துல வாங்க பத்திரம் பண்ணலாம். இதுக்கு அலட்சியமா மரியாதை இல்லாம பேசி இழுக்கு அடிச்சாரு. நாளைக்கு வா இன்னைக்கு வான்னு இழுக்கு அடிச்சாருங்க. இழுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்தீங்கன்னா மரியாதை இல்லை, நான் என்ன செய்வேன்னு தெரியும், என்ன செய்வேன் எனக்கு தெரியாது, இந்த பக்கம் வந்தீங்கன்னா நடக்கிறத வேற. எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? 4,35,000ங்க. நிலம் யாரு? நிலம் வந்து வேற ஒருத்தவங்களுது. அதை வந்து போலியா தயார் பண்ணி பத்திரத்தை வந்து இன்னொருத்தவங்க பத்திரத்தை வந்து திருத்தி பேரை மாத்தி அத எங்ககிட்ட அவர் பேரை போட்டு எங்ககிட்ட கொடுத்துட்டாரு. நாங்க அங்க பக்கம் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டதுல இது சரியாதான்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்பிட்டேன். எங்களுக்கு விவரம் தெரியாது, நான் கூலி வேலை இந்த இது தெரியாது, எனக்கு எங்க பையனுக்கு தெரியாது. பார்த்து சரியாதான்ப்பா இருக்கு, கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பணம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்ததுல கிரையத்துக்கு வரப்போ வாங்கங்கிறப்போ அவங்க வாக்குவாதம் சண்டை ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்தீங்கன்னா மரியாதை கிடையாது, கொலை மிரட்டல் மிரட்டிட்டாருங்க. என்ன நடக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அப்புறம் மனு கொடுத்தாங்க. அவர் வந்து இது அடிவாரத்துல இருக்காரு, கோரிமேட்ல இருக்காரு. பணம் கொடுத்தவங்க எடுத்ததான் நமக்கு அதிகாரம் தேவைன்ட்டு அப்புறம் கண்ணங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். ஐயா இருந்தாங்க, இந்த மாதிரி சமாச்சாரம் சொன்னோம். சரி கேஸ் போட்டு விசாரிக்கலாமா வாங்க வந்தாங்க. போயிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் வரைக்கும் போயிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு சுபாஷ் ஐயா அவங்க பார்த்துட்டு நீங்க அம்மா ஒரு என்னம்மா நான் பார்த்தா 1 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், அதையா பார்த்து ஏற்பாடு பண்ணி அது முடிச்சு பண்ணோடனே அதுக்கு அந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. நடந்து முடியற ஸ்டேஜில் புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர் வந்து எதையுமே
எதையுமே கேட்காம உள்ள வந்தது என்னம்மா கும்பல்னு மேல் அதிகார ஒரு அம்மாட்ட கேட்டாங்க. இந்த மாதிரி குப்புசாமியா எனக்கு தெரியும், நான் டவுன் ஸ்டேஷன்ல இருக்கிறப்ப 4-5 கேஸ் நான் என்ன பார்த்து அட்டன் பண்ணி இது பண்ணிருக்கேன். அவனா சரி வர சொல்லு சொன்னாங்க. என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க எங்களுக்கு தெரியாதுங்க. சரி இவங்களை வர சொல்லு. என்னப்பா இது நீங்க உங்களுக்குள்ளே எழுதி வாங்கிட்டது, இது செல்லாது. முறை பிரகாரம் ரிஜிஸ்டர்ல மூலமா பணம் வாங்கிருக்கீங்களா, எழுதி வாங்கிருக்கீங்களா? இல்லைங்க. எங்களுக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்தாருங்க, என்ன சொன்னாரு அவரு? அவர்தான் சொன்னாரு, இதுதான் சொன்னாரு. இது நீங்க உங்களுக்குள்ளே குடுப்பல் வாங்கல எழுதி வாங்கிட்டீங்க, இது நான் எப்படி செய்யறது? இது இந்த இதுல சேராது. அவன் 1 மாசம் டைம் கேட்கறான். அந்த 1 மாச டயத்துல நான் ஏற்பாடு பண்ணி அதான் பண்ண முடியும் என்னால. 1 மாசம் டைம் கேட்கறான், பாத்துக்கலாம் வாங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க எங்களை. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? வாங்கி தருவேன் நம்பிக்கை உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கா? அவர் சொன்னதுல நம்பிக்கை? எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க ஐயா. கொடுக்கறதுக்கு ஏதாவது ஆதாரம் எல்லாமே இருக்கு? எல்லாமே வச்சிருக்கோம் ஐயா. இங்க கலெக்டர்ட்ட மனு கொடுத்தது ஐயா. இங்க ஐயா இல்லைங்க, பணம் கொடுத்தீங்கல்ல, அவங்க என்ன கொடுத்தாங்க ஆதாரம்? எதுவுமே தெரியலீங்க. பத்திரம் கொடுத்துருக்கான் போலி. ஆனா அந்த போலி பத்திரத்தை தயார் பண்ணி பத்திரம் தயார் பண்ணி போலி பத்திரம் தயார் பண்ணி கொடுத்தான். அந்த பத்திரத்தை பார்த்துட்டு தான் சரி நண்பர்கிட்ட எல்லாம் காமிச்சோம். கரெக்டா தான் இருக்குது, அவங்க நிலம் தான். இடத்தையும் போய் அழைச்சிட்டு போய் காமிச்சோம். இடத்தையும் வயசை கழிச்சிட்டு போய் பார்த்தோம். பிடிச்சிருந்தனால பணம் கொடுக்க ஆரம்பிச்சோம். பணம் கொடுத்துட்டு அந்த பணத்தை என் பேரு அருள்.